அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். யூகோ பேங்க்கில் ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தமாக 173 காலியிடங்களுக்கு 19 விதமான பணியிடங்களுக்கான அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூகோ பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு மத்திய அரசுக்கு கீழே செயல்படுற ஒரு வங்கி, மத்திய அரசு வேலை. இது வந்து ரெகுலர் பேசிஸில் வெளியிட்டிருக்காங்க. நிரந்தரமான வேலையாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூகோ பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர் பேஜில் அதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அப்டேட் பண்ணிட்டாங்க. என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு வெளியிட்டிருக்க அந்த யூகோ பேங்க் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 13/1/2026 2/2/2026 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி February 2. டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸில் 19 விதமான வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொன்னோம், பணியிடங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 30 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே வயது தளர்வு இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து ட்ரெஸரி ஆஃபீஸருக்கு வந்து 10 வேக்கன்சி இருக்குது. 22லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பணியிடத்துக்கு 50 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து 25 வேக்கன்சி இருக்குது. 22லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு 5 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு 3 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து 15 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். மொரக்ஸ் டெவலப்பருக்கு வந்து 5 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஃபினாக்கல் டெவலப்பருக்கு வந்து 5 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். க்ளவுட் இன்ஜினியருக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஐ எம்எல் இன்ஜினியருக்கு 2 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 3 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா ப்ரைவசி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா அனலிஸ்ட் அதுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. 22லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது. 22லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா இன்ஜினியருக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. 22லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த இந்த 19 விதமான பணியிடங்களுக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 173. இதில் பாருங்கள், சைடில் கேட்டகரி வைஸ், அதாவது வகுப்பு வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகரியில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, JMGS லெவல் 1க்கு வந்து 48,480லேருந்து 85,920 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து MMGS லெவல் 2க்கு வந்து 64,820லேருந்து 93,960 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது என்னது, இந்த JMGS MMGS அப்படிங்கிறது வந்து ஸ்கேல் லெவல் வந்து உங்களுக்கு நீங்கள் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கேல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லெவல் என்னங்கிறது பாருங்கள். அதை வச்சு கீழே அவங்க கொடுத்துருக்க இந்த சம்பள விகிதத்தை பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் அவங்க பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிடலாம். தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு சொன்னேன் இல்லையா, அதில் வயது தளர்வு உண்டு. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்கள், OBCக்கு வந்து 3 வருடங்கள், BWPD கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இந்த வயது தளர்வையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணிக்கிடுங்க. அடுத்து நம்ம பார்த்தா அந்த 19 விதமான பணியிடங்களுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்துடுவோம். ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சுட்டு MBA அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிடலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ட்ரெஸரி ஆஃபீஸருக்கும் கிராஜுவேட் முடிச்சுட்டு
MBA இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு வந்து CA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ஸ்பெஷலிஸ்ட்லேயும் அது இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் CA முடிச்சுட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து BPTechல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், MCA இல்லைனா MSCல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த போஸ்ட்டுக்கு BPTechல IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், MCA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். MSCல CS கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அப்படி தான். BPTechல IT, CS, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, அப்புறம் MCA, MSCல CS முடித்தவங்க, அப்புறம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான், மேலே சொன்ன அதே குவாலிஃபிகேஷன் தான். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து முரக்ஸ் டெவலப்பருக்குமே அவங்க அதுதான் அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. BPTechல MCA, MSCல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபினாக்கல் டெவலப்பருக்குமே அதே குவாலிஃபிகேஷன், BPTech, MCA, MSCல அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். க்ளவுட் இன்ஜினியருக்கும் சேம் அதே தாங்க. அந்த BPTechல நான் முதல்ல சொன்னது MCA, MSCல அந்த வர்ற அந்த இது MSCல CS, ஓகேவா. அதே போல் AML இன்ஜினியருக்குமே அதே குவாலிஃபிகேஷன் தான். எல்லாத்துக்குமே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் அதே போல் குவாலிஃபிகேஷன் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் அதே குவாலிஃபிகேஷன் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்குமே அதே தான் சொல்லியிருக்காங்க. BPTech, MCA, MSCல CS, ஓகேவா. BPTech என்னங்கிறது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, 2-3 போஸ்ட்டுக்கு, அது அங்கே எல்லாத்துக்குமே வருது. டேட்டா ப்ரைவசி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அதுக்கு வரைக்குமே உங்களுக்கு BPTech, MCA, MSCல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டா அனலிஸ்ட்டுக்குமே அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், MCA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா MSCல கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSCல பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், MSCல டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருட அனுபவம் இருக்கணும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு. அதே போல் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம முதல்ல சொன்னது போல் பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தாலே டேட்டா அனலிஸ்ட்டுக்கு அதே குவாலிஃபிகேஷன், ஓகேவா. அந்த குவாலிஃபிகேஷன் MSCல, MCAல, அப்புறம் பேச்சுலர் டிகிரியில் முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்கணும். டேட்டா இன்ஜினியருக்கு முதல்ல சொன்னது போல் அவங்க கொடுத்துருக்க பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், MCA, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு பணிக்குமான கல்வி தகுதி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். நோட்டிஃபிகேஷனில் இன்னும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதற்கான கரெக்டான குவாலிஃபிகேஷன் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக உள்வாங்கிக்கல அப்படின்னாக்க. அடுத்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னங்கிறது பார்ப்போம். SC, ST, BWBD கேண்டிடேட்ஸ்க்கு 175 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். மற்ற எல்லாருக்கும் 800 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணணும். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்க்ரீனிங் அண்ட் ஆர் குரூப் டிஸ்கஷன், அதெல்லாம் இன்டர்வியூ, இந்த முறையில் தான் உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. ஒரே ஒரு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் கிளியர் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வச்சுடுவாங்க, ஓகேவா. எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. அது வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். வர February 2, 2026 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடணும். ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுங்களாம் தெளிவாக அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. யூகோ பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ் வந்தீங்கன்னா ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வியூ கொடுத்தீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன். கிளிக் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஓகேவா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவங்க கொடுத்துருக்காங்க டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிடுங்க. இதுதான் அப்ளை லிங்க்கு. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.